நடிகர் சங்க தேர்தலால இரண்டு அணிகளுமே நிரந்தரமா எதிரெதிரா மாறிடக்கூடாது அப்படிங்கறதால அவங்க கிட்ட ஒற்றுமை ஏற்படுத்த திரையுலக சங்கங்கள் முயற்சி செஞ்சுட்டு வருது. தென்னிந்திய நடிகர் சங்கத்தோட 2015-18 ஆண்டுக்கான நிர்வாகிகளை தேர்வு செய்யற தேர்தல் சென்னை மயிலாப்பூர்ல அக்டோபர் 18 நடக்க போகுது. இதுல சரத்குமார் தலைமையிலான அணியும் நடிகர் நாசர் தலைமையிலான அணியும் களம் காண இருக்காங்க. நாசர் அணியில தலைவர் பதவிக்கு நாசர், பொதுச் செயலாளர் பதவிக்கு விஷால், துணைத் தலைவர் பதவிகளுக்கு பொன்வண்ணன், கருணாஸ், பொருளாளர் பதவிக்கு கார்த்தி, 24 செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு கோவை சரளா, பிரசன்னா, ஸ்ரீமன், இந்த மாதிரி நிறைய பேரு வேட்பு மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க. சரத்குமார் அணியின் சார்பா தலைவர் பதவிக்கு சரத்குமார், பொதுச் செயலாளர் பதவிக்கு ராதா ரவி, துணைத் தலைவர் பதவிகளுக்கு விஜயகுமார், சிம்பு, பொருளாளர் பதவிக்கு SSR கண்ணன், 24 செயற்குழு உறுப்பினர்கள் பதவிக்கு நளினி, இந்த மாதிரி நிறைய பேரு மனுக்களை தாக்கல் செஞ்சிருக்காங்க. இப்போ இரண்டு அணிகளுக்கு இடையே சமரசம் உண்டாக தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன், இந்த சங்கங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கு. இது சார்பா திரையுலக சங்கங்கள் இணைந்து இன்னைக்கு வெளியிட்டுள்ள கூட்டறிக்கையில கூறப்பட்டது என்ன அப்படின்னா, காலம் சென்ற புரட்சி தலைவர் எம்ஜிஆர், நடிகர் திலகம் சிவாஜி கணேசன், லட்சிய நடிகர் SS ராஜேந்திரன், அன்றைய காலகட்டத்தில் முன்னணியில இருந்த நடிகர் நடிகையரால காப்பாற்றப்பட்டு வந்த இந்த சங்கம் தான் தென்னிந்திய நடிகர் சங்கம். அந்த சங்கத்துல எப்போ தேர்தல் வந்தாலும் அமைதியா நடைபெற்று தேர்தல் முடிஞ்சதும் ஒருத்தவங்க கை கொடுத்து கட்டிப்பிடிச்சு அன்பை பரிமாறிப்பாங்க. சக சங்கங்களான தயாரிப்பாளர் சங்கம், இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளனம் மற்றும் மக்கள் தொலைத்தொடர்பு யூனியன், இது எல்லாமே இணக்கமா நட்புறவு பாராட்டிட்டு தான் வந்துச்சு. தென்னிந்திய நடிகர் சங்கத்துல தேர்தல் அப்படின்னு சொன்னதும் எல்லாருடைய பார்வையும் கவனமும் நடிகர்கள் சங்கத்தின் மேலதான் விழுந்திருக்கு. தேர்தலை தவிர்த்து சுமூகமா முடிவெடுக்கவும் இந்த ரெண்டு அணி சார்பிலையும் ஒருத்தவங்க மேல அறிக்கை போட்டிகள் இதெல்லாம் கொடுக்கறத தவிர்த்திடணும் அப்படின்னு கூட்டறிக்கை வாயிலா கேட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரு ரெண்டு பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம் அப்படின்னு பழைய பழமொழி ஒண்ணு இருக்கு. ஆனா இன்னைக்கு கூத்தாடி ரெண்டு பட்டா ஊருக்கு திண்டாட்டமா இருக்கு. திரையில தோன்றி மக்களை பரவசப்படுத்துற நடிகர்கள், அவங்கள பின்பற்ற ரசிகர்கள், பண முதலீடு செய்யற தயாரிப்பாளர்கள், திரையரங்கு உரிமையாளர்கள், விநியோகஸ்தர்கள்னு எல்லாருமே நடிகர் சங்க தேர்தலை கண்காணிச்சுட்டு தான் வராங்க. ரெண்டு அணிகள்லயும் போட்டியிடுற எல்லாருமே எங்களுக்கு நண்பர்கள் தான். நடைபெற இருக்கிற நடிகர் சங்க தேர்தல்ல ரெண்டு அணிகளுமே நிரந்தரமா எதிரெதிரா மாறிடுவாங்களோ அப்படிங்கிற கவலை எங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இந்த அணியினரையும் சாதாரண பொதுவா திரைக்கலைஞர்கள் இதே கவலைய எங்க கிட்ட பகிர்ந்துக்கிறாங்க. சனிக்கிழமை சமாதான முயற்சி, அதனால எல்லாருக்கும் நன்மை பயக்கிற விதமா இந்த ஒற்றுமை ஏற்படுத்தும் முயற்சியை தயாரிப்பாளர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம், தென்னிந்திய திரைப்பட பத்திரிகை தொடர்பாளர்கள் யூனியன், இந்த சங்கங்கள்லாம் ஈடுபட்டிருக்கு. அதனால வர சனிக்கிழமை, அதாவது 10/10/2015 அன்னைக்கு ரெண்டு அணியினரையும் அழைச்சு பேசுற ஒரு சுமூகமான உடன்பாடு ஏற்பட ஒரு கூட்டுக்குழு முயற்சிக்குது அப்படின்னு அந்த கூட்டறிக்கையில சொல்லிருக்காங்க.